சென்னை புறநகர் பகுதிகளில் மீண்டும் மின் விநியோகம் தொடங்க 3 நாட்கள் ஆகும் என தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். வர்தா புயல் தாக்கத்தினால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின் விநியோகம் நேற்று அதிகாலை முதல் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் சீரமைப்பு பணிகளை ஊழியர்கள் விரைந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். சென்னை நகருக்கு இன்று நள்ளிரவுக்குள் மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் புறநகர் பகுதிகளில் அதிக அளவிலான மின்கம்பங்கள் சேதமடைந்திருப்பதால் அவற்றை சரி செய்ய கூடுதல் நாட்கள் ஆகும் என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். வர்தா புயல் தாக்கத்தினால் தமிழகம் முழுவதும் 10,000 மின் கம்பங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் 450 மின் மாற்றிகள் முற்றிலும் பழுதடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவற்றை சீர் செய்யும் பணியில் 6,000 மின் ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். மின்சாரத்தை பொறுத்தவரை இந்த மரங்கள் முழுமையாக அகற்றப்பட்டால் மட்டும்தான் மக்கள் பாதுகாப்பாக மின்சாரத்தை கொடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் மின்சாரம் கொடுக்கின்ற போது அந்த மரக்கிளையினுடைய வாதுகள் அந்த டிரான்ஸ்பார்மரில் விழுகின்ற போது ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தினால்தான் அது மின்சாரம் தடைபட்டுக் கொண்டு இருக்கின்றது. மரங்கள் முழுமையாக அப்புறப்படுத்தியதற்கு பின்னால் சென்னை மாநகரம் முழுவதும் மின்சாரம் கொடுக்கப்பட்டுவிடும். அதே போல புறநகர் பகுதியை பொறுத்தவரை அதிகமாக மின் கம்பங்கள் சேதமடைந்திருக்கின்ற காரணத்தினால் அது வெளி மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட 3,000 பேருக்கு பணியாளர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள்.